பூக்கொத்து 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 வாங்கம்மா வாங்க. வாங்க வாங்க மொட்டைப்பாட்டி, தூரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. பாட்டி, உங்க ஞான கண்ணை திறந்து பாருங்க, இது வந்து பூக்கொத்து. என்னது பூக்கொத்தா? இது எவ்வளவுக்கு விக்கிறீங்கடி? ஒன்று மட்டும் வாங்கினீங்கன்னா 250 ரூபா, ரெண்டா வாங்கினீங்கன்னா 500 ரூபா தான். ஏண்டி, ஏதோ ரெண்டு வாங்கினா விலை கம்மி பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஒன்னு வாங்கினாலும் 250 ரூபா, ரெண்டு வாங்கினாலும் 500 ரூபாங்கற. ஆமாம், அப்படிதான் இப்போ இது எங்கள் கடை, எங்கள் இஷ்டத்துக்கு தான் விற்க முடியும், உங்கள் இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. வாங்கக்கா, மாரியக்கா, பார்த்தே பல வருஷம் ஆச்சு. ஆமாம், இந்த ஊருக்கு போக வர செய்ய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விட அப்படியே நேரம் சரியா போயிடுது. சரி அக்கா, பூக்கொத்து வாங்கிக்கோங்க, உங்களுக்காக விலை கம்மியாக கொடுக்குறோங்க்கா. ஒரு இது 100 ரூபா தான்க்கா. ஏண்டி, என்னை பார்த்தா மட்டும் உங்களுக்கு கிறுக்கச்சி மாதிரி தெரியுதா? எனக்கு மட்டும் 250 ரூபா சொன்னீங்க. அது வந்து உங்களுக்குன்னா அப்படிதான், மற்றவங்களுக்குன்னா அப்படிதான். ஏண்டி, இனி வயசான கிழவின்னு சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களோ? ஆமாம் ஆமாம், இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து டெய்லி இப்படி ஏமாந்துட்டு போகக்கூடாது. ஒருவேளை நானும் இவ்வளவு மாதிரி குண்டா இருக்கணும் போல. குண்டா இருந்தா தான் விலை கம்மியாக கொடுப்பானுங்க போல. இது என்னதுமா, எங்க இருந்து பெருக்கிட்டு வந்தாளுங்கன்னு தெரியல. என்னத்தையாவது எடுத்து வித்துற வேண்டியது. புத்திரசா, பூக்குத்து வாங்கிக்கிறியா? ஒன்று வந்து 300 ரூபா தான். ஏண்டி, என்ன இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆளை பார்த்து வித்துக்கிட்டு தர்றீங்க? 250 ரூபா, 300 ரூபா, 100 ரூபான்னு இருக்கீங்க. இங்கே வருங்க பாட்டி, நாங்கள் அப்போதே சொல்லிட்டோம், எங்கள் இஷ்டத்துக்கு தான் விற்க முடியும், உங்கள் இஷ்டத்துக்கு விற்க முடியாது. எங்கேயாவது பேர்பாளுங்க ரோட்டு முக்கில் கீழே கடந்திருக்கும், அப்படியே அள்ளி போட்டு வந்து இங்கே அப்படியே டிசைன் மாதிரி வச்சு விற்கிறாளுங்க. புத்திரசா, வேணும்னா சடக்குன்னு வாங்கு, அப்புறம் காலியாக போயிடும். நான்லாம் ஒன்றும் வாங்குற நிலைமையில இல்லைம்மா. நானே வீட்டில் சோறாக்க கூட அரிசி இல்லாமல் இருக்கேன். அரிசி இல்லைன்னா என்ன, இந்த பூக்கொத்து வாங்கிட்டு போ, பூ குழம்பு வச்சு வீட்டில் உட்காந்து எல்லாம் சாப்பிடுங்க. ஆமாம், இது என்ன பூனே தெரியல, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு தெரியல. இதை குழம்புல போட்டு எல்லாம் குடும்பத்தோட சாக வேண்டிட்டான். என்ன மாறிக்கா, சிரிச்சு மோமா இருக்கீங்க? ஒரு ஜோடி வாங்கலாம்ல? அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த என் வீட்டுக்கார்ட்ட ஒரு வாரத்தை கேட்டுட்டு வந்துடுறேன். நல்லா நடிப்பாளுகம்மா. இவளுக்கு தான் 24 மணி நேரம் கையில் காசு வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றுவாளுங்க. கேட்டால் புருஷன்ட்ட கேட்குறேன், மாமியார்ட்ட கேட்குறேன்னு ஒரு பொய் வேறு. தங்கம் விற்கிறாங்கப்ல, தங்கம் வெள்ளி எல்லாம் விற்கிறாங்க. இப்படி பேசும்போது எரிச்சலா வரும். அப்புறம் என்ன, கண்ணு தெரியுதுல்ல, கடவுள் கண்ணு கொடுத்துருக்காருல்ல, நல்லா பார்க்குறீல்ல. 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தள்ளி வந்தால் கூட ஆணு பாப்பா. இங்கே பக்கத்தில் இருக்கிறது பூ விற்கிறாளுன்னு கூட உனக்கு தெரியல. அதை வந்து மெனக்கட்டு என்கிட்ட கேட்குறா, என்னது அப்படின்னு. கேட்டா தெரியும் சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத. என்ன சிவப்பி, காலையிலே முகம் நல்லா செவந்து அழகா இருக்கு. ஆமா, இவளுக்கு வேற, இவளுக்கு பங்குக்கு பொங்கல் வைப்பாளுங்க. எல்லாரும் வாரீங்க, வருஷம் போட்டு நிற்கிறீங்க, ஒருத்தரும் வாங்க மாட்டேங்கிறீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்று வாங்குங்க, இல்லை இடத்த காலி பண்ணுங்க, போங்க, கூட்டம் போடாதீங்க. எம்மா, இவளுக போக தாங்க முடியலம்மா. எங்கேயோ இருந்து அந்த பூ எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த அலப்பறை பண்ணுறாளுங்க. இவளுகெல்லாம் ஒரு தங்க வெள்ளிலாம் விற்றாளுங்கன்னா இவளெல்லாம் கையில் பிடிக்க முடியும்? உத்தரசா, சும்மா சும்மா என்ன வேடிக்கை பார்க்காம வீட்டில் போய் காசை எடுத்துட்டு வா. பீரோவில் பூட்டி வச்சிருப்பீல, ஒரு கட்டை மட்டும் எடுத்துட்டு வா. வீட்டுக்குள்ளே தானே, பீரோலுக்குள்ளே தானே. ஃபுல்லு வட்டி கட்டுறதுக்கு அப்புறம் அட்டைச்சீட்டாக வாங்கி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரேன். ஆளுக்கு ஒரு சீட்டையை போய் கொண்டு போய் கட்டிட்டு வாங்க, போங்க. அட்டை சீட்லாம் வாங்கியிருக்கியா? சரி, அப்போ உனக்கு வந்து நாங்கள் இந்த பூக்கொத்து வந்து உனக்கும் வட்டி மாதிரி போட்டு கொடுக்குறோம். நீ தினம் வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து எங்களுக்கு கழிச்சிரு. ஆமாம், இந்த பூ இங்கேருந்து நான் வீட்டுக்கு கொண்டு போகிறக்குள்ளே அமுட்டு வாடி போயிடும். இதுக்கு நான் வருஷ கணக்கில் உட்காந்து உனக்கு 10 ரூபா 20 ரூபான்னு கேட்டுக்கிட்டு வேற இருப்பாங்க. இப்படிலாம் பேசாத, இப்படிலாம் ஏற்று பேசுறதுனால தான் உனக்கு கடன் வந்து கூடிக்கிட்டே போகுது. எங்கள் பேச கேட்டு நடந்தீங்கன்னா உனக்கு கடனே இருக்காது. ஆமாம், இவளுக்கு பெரிய கண்டுபிடிச்சிட்டாளுங்க. சரி கொசு, எனக்கு வேணா ஒன்று கூடு, நான் கொண்டு போகிறேன். வரும்போது அப்புறமா வந்து காசை எடுத்துகிட்டு வரேன். இப்போ கையில் கொண்டு வரல, சும்மா தான் வந்தேன். அது எப்படி தான் இப்படி நடிப்பாளுகன்னு தெரியல. ஒரு இடத்துக்கு போகிறாளுங்க, வாங்குறதுக்குன்னு வராளுங்க, ஆனால் கையில் காசை கொண்டு வர மாட்டாளுகலாம். சரிக்கா, உங்களுக்கு இல்லாததா? நீங்கள் எத்தனை வேணா எடுத்துகிட்டு போங்கக்கா, நீங்கள் அப்புறமா கூட காசு கொடுங்கக்கா. இந்த குண்டுச்சிரிக்கை என்னதான் போட்டு வசியம் பண்ணி வச்சானே தெரியல. இவளை கண்டா மட்டும் இவளுக்கு என்னனாலும் இந்த தூக்கி கொடுத்துறாளுங்க. நம்மளை கண்டா மட்டும் இவளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. சிவப்பி, உனக்கு வேணும்னா ஒன்று எடுத்துகிட்டு போ, அப்புறமா கூட காசை கொடு. எனக்குலாம் வேண்டாம். இதை நான் கொண்டு போனேன்னா என் மாமி எனக்கு செருப்பு கலட்டி அடிக்கும். வீட்டில் ஒரு வேலை வைக்க, ஒரு குழம்பு வைக்க துப்பு இல்லை, உனக்கு பூ ஒரு கேடான்னு கேட்கும். ஆமாம், உங்கள் அத்தை சொல்கிறதுல நியாயம் தானே. அது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? வீட்டில் ஒரு வேலை வைக்க மாட்டேன், அடுத்தவங்களை வாய் பார்க்கறதுக்கு தான் முதல்ல கிளம்பி வந்துட வேண்டியது. இங்கே பாரு, நான் அப்போதே சொல்லிட்டேன், சும்மா தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத. அப்புறம் உனக்கு ஏதாவது பேசிடுவேன், பார்த்துக்கோ. ஆனாலும் நமக்கும் வாய் அடங்க மாட்டேங்குது. யாரையாவது வம்புழுத்துட்டு கடைசி நம்மளே செருப்படி வாங்கிட்டு போயிடுறோம். சரி மாரிக்கா, சிவப்பி, ஆள் கொண்டு இல்லை 2 கூட எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான் இருக்குது. கொண்டு போனீங்கன்னா எங்களுக்கு முடிஞ்சிடும், நாங்களும் இந்த கிளம்ப போகிறோம். ஆமாம், கொண்டு போங்க, எடுத்துகிட்டு வேமா போங்க. போகிற வழியில் உட்காந்துக்கிட்டு ஆளுகளை போக விடாமல் வர விடாமல் அடைச்சி உட்காந்துருக்காளுங்க.